அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்ல எதுவும் இம்பார்ட்டன்ட்டா இல்ல. ஸோ அப்படியே மூவ் ஆன் ஆனோம்னா, நமக்கு 2 இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் தான் இருந்துச்சு ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ 1 நமக்கு ஒரு அப்பாயின்ட்மென்ட் நியூஸ் இருந்துச்சு. இதோ இங்க இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெட்டரன் ஐஏஎஸ் ஆஃபீசர் டிவி சோமநாதன் அப்பாயிண்டட் நெக்ஸ்ட் கேபினட் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இப்போ யாரு கேபினட் செக்ரட்டரியா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகேங்களா? யாருன்னா ராஜீவ் கௌபா அப்படிங்கிறவரு இருக்காரு. ஓகேவா? ராஜீவ் கௌபா அப்படிங்கிறவங்க தான் இருக்காங்க. ஸோ இவங்களோட பதவி காலம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 30யோட நமக்கு முடியுது. அதுக்கப்புறமா அ தமிழ்நாடு கேடர்ல இருக்கக்கூடிய டிவி சோமநாதன் அவர்கள் வந்து அடுத்த சீஃப் செக்ரட்டரியா கேபினட் செக்ரட்டரியா நமக்கு வரப்போறார். சரிங்களா? ஸோ அதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் முக்கியமான இம்பார்ட்டன்ட் அப்பாயின்ட்மென்ட் இது. சரிங்களா? டிவி சோமநாதன் கேபினட் செக்ரட்டரியா வந்து வரப்போறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு இந்த ஆர்டிகல் "ஹவ் வில் ஷேக் ஹசீனாஸ் எக்ஸிட் இம்பாக்ட் இந்தியா" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? எப்படி இம்பாக்ட் ஆகலாம்? மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கலாம் நம்ம. ஓகேங்களா? இது பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. நம்ம கொஸ்டினுக்கு ஏத்த மாரி இந்த ஆன்சர்ஸ அட்ரஸ் பண்ணணும். சரிங்களா? "இஸ் மிஸ் ஹாசினாஸ் அவுஸ்டர் அ செட்பேக் ஃபார் இந்தியா" அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெஃபினட்டா ஒரு செட்பேக்ன்றத ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? டெஃபினெட்லி அ செட்பேக். ஓகேவா? ஏன்னா, இந்தியாவும் பங்களாதேஷோட டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டா போயிட்டே இருந்துச்சு. யாரோட டைம் பீரியட்ல அப்படின்னா, மிஸ்ஸஸ் ஹாசினா மிஸ் ஹாசினாவோட டைம் பீரியட்ல தான். ஓகேங்களா? ஸோ பார்டர் செக்யூரிட்டி ஆகட்டும், டிஃபென்ஸ் ஆகட்டும், எக்கனாமிக் கோஆப்பரேஷன் ஆகட்டும், இல்ல ரிவர் லிங்கிங் திங்ஸ் ஆகட்டும். இந்த மாரி எல்லா ஒரு ஃபீல்டுலயுமே இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் வந்து ஒரு நல்ல கோஆப்பரேஷன் அப்படிங்கிறத யாருனால கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னா, மிஸ் ஹாசினாவால நமக்கு கொண்டு வர முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ இவங்க வெளிய போனது லாஸ்ட் மந்த் தான் பார்த்தோம்னா, இந்தியாவும் பங்களாதேஷும் ஒரு டிஃபென்ஸ் டீல் கூட சைன் பண்ணியிருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய தீஸ்தா ரிவர்ல ஆ டெக்னிக்கல் ஸ்டடி பண்றதுக்காக இந்தியன் டீம் வந்து போறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான நெறைய அக்ரீமெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் மந்த் தான் வந்து சைன் பண்ணிட்டு போனாங்க. இருந்தாலும் இவங்களோட வெளியேற்றம் அப்படிங்கிறதுக்கு இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய செட்பேக்கா தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு எஸ்டாப்ளிஷ்டு லீடர் இருக்கப்போ, அந்த எஸ்டாப்ளிஷ்டு லீடர் இந்தியாவோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ப மெயின்டெயின் பண்றப்போ, அவங்க வந்து ஆட்சிய விட்டு போயிட்டாங்க அப்படின்னா, அது எப்பயுமே நமக்கு செட்பேக். சரிங்களா? அடுத்தத பார்த்தோம்னா, வாட் கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹர் ரெய்ன் பிரிங் டூ ரிலேஷன்ஸ் பிட்வீன் த 2 நெய்பர்ஸ். ரெய்ன் அப்படின்னா ரூல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் வந்து இந்தியாவுக்கும், பங்களாதேஷ்க்கும் பெருசா ஒரு நல்ல உறவுகள மெயின்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா ஹாசினா அவங்க வந்ததுக்கு அப்புறமா இந்தியாவுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாட எடுத்திருப்பாங்க. குறிப்பா பார்த்தோம்னா, ப பங்களாதேஷ்ல இருந்த டெரர் அ ஆர்கனைசேஷன்லாம் வந்து ஷட் டவுன் பண்றாங்க. ஓகேங்களா? ஒரு ஆப்பரேஷன் போட்டு டெரர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றாங்க. அதே மாரி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுக்கு எதிரா இருக்கக்கூடிய நிலைப்பாடு, அந்த ஊர்ல பார்த்தோம்னா ரிலிஜியஸ் ராடிகலைசேஷன் அப்படிங்கிறது இருந்திருக்கும். அதாவது அங்க ஹிந்துக்கள்லாம் வந்து மைனாரிட்டியா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான போக்குகள எல்லாம் கட்டுப்படுத்துறாங்க. அதே மாரி பார்த்தோம்னா, அ இந்தியா தேடப்படும் குற்றவாளியா அறிவிக்கப்பட்ட ஒரு 20 பேர் பங்களாதேஷ்ல இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கள எல்லாம் அரெஸ்ட் பண்ணி இந்தியா கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மிஸ் ஹாசினா வந்து ஷேக் ஹாசினா நமக்கு பண்ணி குடுத்திருப்பாங்க. அதே மாரி பார்டர் அக்ரீமெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆ 100த் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட் 2015ல போட்டிருப்போம். என்க்ளேவ்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ 111 என்க்ளேவ்ஸ் வந்து இந்தியா ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தோம்னா, நமக்கு ஒரு 51 என்க்ளேவ்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. இதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும். 100த் அமெண்ட்மென்ட் ஆக்ட் 2015 111 நம்ம பங்களாதேஷ்க்கு குடுத்திருப்போம். 51 அவங்க நமக்கு குடுத்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஹாசினா அவங்க டைம் பீரியட்ல தான் நடந்திருக்கும். ஓகேங்களா? அதே மாரி இந்தியா வேற என்ன கான்ட்ரிபியூஷன் வந்து பங்களாதேஷ்க்காக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரேட் கன்செஷன் அப்படிங்கிறத குடுத்துருப்போம். ஓகேங்களா? வர்த்தக உறவுகள் அப்படிங்கிறது ரொம்ப டீப்பா இருந்துச்சு. நமக்கும் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இருக்கக்கூடிய அந்த வர்த்தக உறவுகள் அப்படிங்கிறது ரொம்ப டீப்பா இருந்துச்சு. இந்தியா நெறைய ட்ரேட் கன்செஷன் அப்படின்னு குடுத்தாங்க. லோ இன்ட்ரெஸ்ட்ல நெறைய கடன் வந்து குடுத்திருப்போம். அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அ பங்களாதேஷோட எக்கானமி அப்படிங்கிறது ஒரு பாஸ்கெட் அப்படின்னு
சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து நல்லா டெவலப் ஆக ஆரம்பிக்குது. அதே மாரி பார்த்தோம்னா, அந்த நாட்ல எக்கனாமிக் குரோத் இந்தியானால உருவாக ஆரம்பிச்சது. ஏன்னா, நம்ம நெறைய கடன்கள் குடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணியிருப்போம். நம்ம ஒரு பெரிய ட்ரேடிங் பார்ட்னராவும் இருந்திருப்போம். அது மட்டும் இல்லாம என்ன ஆகுதுன்னா, அந்த நாட்ல எக்கனாமிக் குரோத் மட்டும் இல்லாம, எக்கனாமிக் டெவலப்மென்ட்டும் ஆகுது. ஹியூமன் டெவலப்மென்ட் இண்டெக்ஸஸ்ல எல்லாம் பார்க்கிறப்ப, நம்மளோட பெட்டர் பெர்ஃபார்மிங் கண்ட்ரியா யார் இருக்காங்க அப்படின்னா, இப்பல்லாம் பங்களாதேஷ் தான் இருக்காங்க. ஓகேங்களா? அதே மாரி பார்த்தோம்னா, கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்ஸ், ரயில், ரோடு, ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஷேக் ஹசீனா அவங்களோட டைம் பீரியட்ல தான் வந்து நடந்துச்சு நமக்கு. ஓகேங்களா? அப்ப மறுபடியும் சொன்ன மாரி லேட்டஸ்ட்டா போன மாசம் வந்து ஒரு டிஃபென்ஸ் கோஆப்பரேஷன் இது எல்லாமே வந்து நம்ம சைன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இருந்தாலும் இந்தியாவோட நிலைப்பாடு பங்களாதேஷ்ன்ற ஒரு கண்ட்ரிய வச்சு பார்க்கிறப்ப இந்த மாரி அக்ரீமெண்ட்ஸ் நெறைய போட்டிருக்கோம். இந்தியா அந்த பிரைம் மினிஸ்டர எப்படி வியூ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பிரைம் மினிஸ்டர் அத்தாரிட்டேரியனா மாற ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? அதாவது அவங்களுக்கு எதிரான ஏதாவது குரல்கள் வந்துச்சுன்னா, அத எதிர்க்கட்சி தலைவர்கள்னா அரெஸ்ட் பண்றது. இல்ல சிவில் சொசைட்டி குரூப்னா அவங்கள வந்து அ அவங்க மேல கேஸ் போடுறது. இந்த மாதிரி அவங்களுக்கு எதிரா எந்த ஒரு வாய்ஸும் வராத அளவுக்கு ஷேக் ஹசீனா வந்து நடந்துக்கிட்டாங்க. அந்த மாரி நடந்துக்கிட்டாலும், இந்தியாவுக்கு அவங்க வந்து லார்ஜர் பாயிண்ட் ஆஃப் வியூல கிரேட்டர் குட் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கிறப்ப, இந்தியாவுக்கு அவங்க சாதகமா இருந்தனால, நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே தான் இருந்தோம். அதே மாரி அவங்களும் அந்த ஒரு விஷயத்த ரெசிப்ரோகேட் பண்ணாங்க. ஓகேவா? நமக்கு ஏதாவது பிரச்சனைன்னா இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல இந்தியாவோட கூட நின்னாங்க. எக்ஸாம்பிள்க்கு சார்க் மாநாடு பாகிஸ்தான்ல நடந்தப்போ, நம்ம போமாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். பாகிஸ்தானுக்கு இந்தியா பங்கேற்காது அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி ஒரு நிலைப்பாட பங்களாதேஷும் எடுத்தாங்க. அதே மாரி பங்களாதேஷ்ல இந்தியாவுல வந்து இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மென்ட் ஆக்ட் வந்தோனே ஒரு நெறைய புரொட்டஸ்ட் வந்து பங்களாதேஷ்ல நடந்திருக்கும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரியான புரொட்டஸ்ட்லாம் வந்து சூப்பரா கண்ட்ரோல் பண்ணி குடுத்திருந்தாங்க. சோ இந்த மாதிரி இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டிங் ரோலும் வந்து பங்களாதேஷ் வந்து நமக்கு பண்ணியிருப்பாங்க. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட சவுத் ஈஸ்ட் ஏசியா ஓகேங்களா? சுவர்ண பூமி அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் வைஸ் பார்க்கிறப்ப. சவுத் ஈஸ்ட் ஏசியாவோட கனெக்டிவிட்டி பிளான்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா, ரோட்வேஸ் ஐ மீன் வாட்டர் லிங்கேஜ் கனெக்டிவிட்டீஸ் அந்த மல்டி மோடர்ன் டிரான்ஸ்மிட் காரிடார் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கு ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சவுத் ஈஸ்ட் ஏசியா, இந்தோ பசிபிக்கோட கனெக்டிவிட்டி ரீஜன்ஸ்க்குலாம் என்ன ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பங்களாதேஷ் வந்து ஒரு முக்கியமான ரோல வந்து ப்ளே பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு ரோல் பங்களாதேஷ்க்கு நம்ம குடுத்து வச்சிருக்கோம். அதே மாரி பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டரும் நம்மள வந்து ஒரு நல்ல ட்ரேடிங் பார்ட்னரா, நல்ல ஒரு டிப்ளமேட்டிக் பார்ட்னரா வந்து பார்க்குறாங்க. இப்படி இருக்கப்ப, இப்ப புதுசா ஒரு அரசாங்கம் வரப்போகுது. இப்ப இன்டரிம் கவர்ன்மென்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதனால என்ன மாதிரியான சிக்கல்கள் ஏற்படும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. அந்த இடத்துல இன்டரிம் கவர்ன்மென்ட் பங்களாதேஷ்ல வந்தாலும் சரி, இதுக்கப்புறம் ஒரு அரசாங்கம் வந்தாலும் சரி, அந்த பிரைம் மினிஸ்டரோடயே நாங்க இதே மாதிரி ஒரு கோஆப்பரேஷன மெயின்டெயின் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது ஒரு இதனால நெறைய சிக்கல்கள் எழலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மிஸ் ஹாசினா இந்தியாவுல தான் இருக்காங்க. ஓகேங்களா? பங்களாதேஷ்லருந்து தப்பிச்சு இந்தியாவுல தான் வந்து இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் வேற நாட்டுக்கு போக போறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்ப அவங்க இந்தியாவுல இருக்க வரைக்கும் இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. செகண்டா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கப்புறம் வரக்கூடிய அரசாங்கம் வந்து அ ஷேக் ஹசீனா மெயின்டெயின் பண்ண அதே ஒரு ரிலேஷன்ஷிப்ப மெயின்டெயின் பண்ணுவாங்களான்றத சொல்ல முடியாது. ஏன்னா கண்டிப்பா அடுத்தது பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி அப்படிங்கிற கட்சி தான் ஜெயிக்க போகுது. மிஸ் ஜியா அப்படிங்கிறவங்க தான் வந்து நமக்கு அடுத்த ரூலரா வரப்போறாங்க. சரிங்களா? கலீதா ஜியா அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைம் மினிஸ்டர் கலிதா ஜியா. அவங்க கவர்ன்மெண்ட் தான் வரப்போகுது. அவங்க வந்து பார்த்தோம்னா, அவங்களோட டைம் பீரியட்ல இதுக்கு முன்னாடி 2001லிருந்து 2006 வரைக்கும் அவங்க ரூல் பண்ணியிருப்பாங்க. அந்த கவர்ன்மெண்ட் பார்த்தோம்னா, சைனாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் சப்போர்ட்டிவா இருந்திருக்கும். இந்தியாவ ஃபோக்கஸ் பண்றத விட. ஷேக் ஹசீனா வந்ததுக்கப்புறம் தான் இந்தியா மேல பங்களாதேஷோட ஃபோக்கஸ் வந்து வந்திருக்கும். சரிங்களா? அப்ப இந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கு. அதே மாரி பார்த்தோம்னா, அ நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இந்துக்களோட நலன பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ இது வந்து பங்களாதேஷ் கவர்ன்மெண்ட் வந்து ஒரு ஒரு பாகுபாடான ஒரு ஸ்டேட்மெண்ட்டா பார்க்குறாங்க. இதுவும் வந்து நமக்கும் பங்களாதேஷ்க்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ப அஃபெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ பங்களாதேஷோட ரிலேஷன்ஷிப் வித் அதர் கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது நமக்கு பெருசா இம்பாக்ட் இல்ல. சோ இந்தியா கூட எப்படி அவங்களோட ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, அது எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? சோ இந்த ஐடியாஸ் இது எல்லாமே ஒரு ஒரு பாயிண்ட் தான். இத நமக்கு கொஸ்டின் கேட்டா அதுக்கு ஏத்த மாரி அப்ளை பண்ணி எழுதுற மாரி இருக்கும். சரிங்களா? சோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த இன்னொரு இம்பார்ட்டன்டான ஆர்டிகல் இது. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, ஒலிம்பிக்ஸ் ஓரளவுக்கு ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? சோ இந்தியாவோட பொசிஷன் பார்த்தோம்னா 71வது இடத்துல இருக்கோம். ஒலிம்பிக்ஸ பத்தி நம்ம தனியாவே ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்க்கலாம். இப்போதைக்கு முடிஞ்சனால இப்போதைக்கு இத மட்டும் பார்ப்போம். 71வது இடத்துல இருக்கோம். 1 சில்வர், 5 பிரான்ஸ். ஓகேங்களா? 1 சில்வர், 5 பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருக்கோம். அடுத்ததா பார்த்தோம்னா, நீரஜ் சோப்ரா தான் சில்வர். மத்தபடி பார்த்தோம்னா 5 பேர்ல நமக்கு மனு பாக்கர் 2 மெடல் வாங்கிட்டாங்க. ஸ்வப்னில் குசால் ஒரு மெடலு. அமர் ஷெர்வாத் அப்படிங்கிறவர் ஒரு மெடல் ரெஸ்லிங்ல.
மனு பாக்கர் வந்து ஷூட்டிங். அப்புறம் மனு பாக்கரும், சரப்ஜித் சிங்கும் பார்த்தோம்னா, ஷூட்டிங்ல டீம் ஈவென்ட்ல வந்து வின் பண்ணியிருப்பாங்க. இந்தியன் ஹாக்கி டீம் வந்து ஒரு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ, இப்படி ஒரு 5 மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கோம். அடுத்ததா பார்க்குறப்ப நமக்கு இந்தியா இதுவரைக்கும் எத்தன ஒலிம்பிக் மெடல் வாங்கியிருக்கு அப்படின்னா, 41 ஒலிம்பிக் மெடல் வந்து வாங்கியிருக்கோம். சரிங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஒலிம்பிக் மெடல்ஸ் 41. இந்தியா ஒரு ஒலிம்பிக்ல ஒரு ஒலிம்பிக் எடிஷன்ல எவ்வளோ அதிகமா வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல 7 மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது முன்னாடியே பார்த்திருப்போம். ஸ்டில் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல 7 மெடல், இப்போ வந்து 6 மெடல் வின் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ, இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இதுதான் இம்பார்ட்டன்ட்டான கன்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம். ஸோ, நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.